யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 4, 5 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் வசனம் 4, 5. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தியை நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. மேலும் 7ஆம் வசனம், மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியும் தம் கைகளில் கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனசாப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினால் திரும்புவார் என்று சொல்ல கூறினான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனசாப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இந்த யோனா சம்பவம் நம் சிறு வயதிலிருந்தே படிச்சிருப்போம். பைபிள் பிபிஎஸ் எல்லாம் படிச்சிருப்போம். இதுல ஒரு உபவாச ஜெபத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன சொல்றாங்கன்னா, எந்த மாதிரி உபவாசம்னா, இந்த நினிவே பட்டணம் எங்க இருக்குன்னா அசிரியா தேசத்திலே நினிவேன்றது ஒரு பெரிய மகா நகரம், பெரிய சிட்டி, கேபிட்டல் சிட்டி. அசிரியா தேசத்திலே ராஜ்யத்திலே இந்த நினிவே சிட்டி ஒரு பெரிய சிட்டி. அது மாத்திரம் இந்த நினிவே குறித்து சொல்லும் பொழுது அங்குள்ள ஜனங்கள் விக்கிர ஆராதனைக்காரர்களா இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, கொடுமை செய்கிற ஜனங்களா, இந்த ரத்தம் சிந்துதல், கொடுமையாய் ஜனங்களை துன்பப்படுத்துவார்கள். ஒரு உதாரணத்துக்கு, அந்த தேசம் படையெடுத்து இன்னொரு தேசத்துக்கு படையெடுத்து போகணும் என்றால் அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களை சிறையிருப்பா கொண்டு வந்து அவர்களை என்ன பண்றாங்க, அடிமைப்படுத்துவாங்க. அடிமைப்படுத்தி அவர்களை என்ன பண்ணுவாங்க, வேதனைப்படுத்துவார்கள், ரத்தம் சிந்த வைப்பார்கள். சோ இதுதான் நினிவேல் நடக்கிற காரியம். ரத்தம் சிந்தும். அதாவது ரத்தத்துக்கு விலகி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா பழைய ஏற்பாட்டுல. அதாவது ஒரு மனுஷனை துன்பப்படுத்தி கொடுமை செய்து, கொடுமை. அதனாலதான் நாகும் தீர்க்கதரிசி புத்தகத்துல இந்த நினிவே குறித்து எழுதப்பட்டுகிறது. ரத்தம் சிந்துதலான பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. ரத்தம் சிந்துகிற பட்டணம். அது குறித்து தான். அது மாத்திரமல்ல, நினிவே இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதியான பட்டணம், இஸ்ரேல் ஜனத்துக்கு எதிரியான பட்டணம், எதிரி. ஆகிலும் இந்த நினிவே கர்த்தர் என்ன பண்ணாரு, அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வராரு. இந்த ஜனங்கள் கொடூரமான ஜனங்கள், ரத்தம் சிந்துறாங்க, பயங்கரமான ரத்தம் சிந்துதல், மனுஷரை வேதனைப்படுத்துறாங்க, மனுஷருடைய ரத்தத்தை சிந்துறாங்களேன்னு சொல்லி ரத்தம் சிந்துகிற பட்டணமா இருந்தது. கொடுங்கோலாட்சி, கொடுமையான ஒரு சூழ்நிலைக்குள் கொண்டு வராங்க. ஆகவே அந்த தேசத்தை நம்ம என்ன பண்ணணும், தண்டிக்கணும், அவைகளை கடிந்து கொள்ளணும் என்று சொல்லி நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக கர்த்தர் ஒரு எச்சரிப்பை அனுப்பும்படியாக தான் யோனா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். முதல்ல அது மேல என்ன வருது, இந்த 4வது வசனத்துல நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த நினிவே என்ன பண்ணணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இங்கே அதுக்கு விரோதமா பிரசங்கி என்று சொல்லி யோனாவை அனுப்புகிறார். அந்த முதல்ல எழுதப்பட்ட தீர்ப்பு, அழிக்கப்படணும், தேவன் சித்த வச்சுட்டாரு, அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டார். பட் இந்த அழிக்கப்பட போகுது, உன் காலத்து உனக்கு ஒரு அழிவு வரப்போகுது, நினிவேக்கு விரோதமாக ஒரு அழிவு உண்டாக போகுதுன்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசி சொன்ன உடனே இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அததான் இந்த சத்தியத்தை நம்ம கவனிக்கிறோம். முதலாவதாக ஒரு எழுதப்பட்ட தீர்ப்பு, நிச்சயமாக நீ அழிய போறன்னு ஒரு தீர்ப்பு. உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு ஒரு செய்தி வருது. உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைக்கு, உனக்கு
உன்னுடைய எல்லா மிருக ஜீவன்களுக்கும் ஆபத்து வரப்போகுதுன்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை எப்படி அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து உடைக்கிறார் என்பதுதான் இங்கே பைபிள்ல எழுதப்பட்டது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே இந்த சத்தியத்தின்படி நம்ம தியானிக்கும்போது, ஒரு மனுஷனுக்கு விரோதமா வருகிற அழிவுகளை தப்புவிப்பதற்கு, ஒரு மனுஷனுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா விதமான அழிவின் வல்லமையிலும் தப்புவிக்கப்பட, நாம் உபவாசித்து ஜெபிப்பது மிகுந்த அவசியமா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் ஆண்டவரு அதனாலதான் யாருக்கு தெரியும்? அந்த வசனம் அப்படிதான் சொல்லும். யாருக்கு தெரியும்? நாம ஒருவேளை அழிந்து போகாதபடிக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டு தம் கோபத்தை விட்டு திருப்புவார். இப்படி சொல்றாரு. இப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். யாருக்கு தெரியும்? இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல நமக்கு எவ்வளோ தீங்கு சாத்தான் யோசிச்சு வச்சிருக்கலாம். அதுல இருந்து நம்மளை கர்த்தர் திருப்புவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு. உனக்கு யாருக்கு தெரியும்? என்ன நடக்குது தெரியும்? எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரப்போகுதுன்னு தெரியும். ஆனா இங்க எழுதப்பட்ட தீர்ப்பாயிருச்சு. உன் தலை மேல ஒரு ஆக்கினை தீர்ப்பு வருது. உன் குடும்பத்துக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு வருது. ஏன் அப்படி வருது? இவர்கள் ஒரே நினைவுல வந்தவர்கள். ஒரே மனசா, ஒரே ஓட்டமா. எப்படி சொல்றது? தங்கள் கிரியைகள்லாம் ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒரு வஸ்திரம் போட்டிருக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்லயே தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பாட்டு அவனவன் தன் தன் போக்குல வாழ்றான். அவனவன் தன் தன் போக்குல என்ன பண்றான்? வாழ்றான். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதம் என்ன பண்ணுது? அந்த தேசத்துக்கு விரோதம் எழுதப்பட்டுகிறது. தீங்கு தீர்மானிக்கப்பட்ட அழிவு. அப்ப என்ன செய்யறாங்க? 5ஆம் வசனத்துலதான், அப்போது நினிவேல உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி நம்ம கூறினார். அப்ப நினிவேல இருக்கிற ஜனங்கள் முதலாவதாக அவங்கவுங்க கையின் கிரியில மாற்றணும். எல்லா கைகளின் கிரியில் மாற்றப்பட வேண்டும். மனம் திரும்பணும். மனம் போல வாழ்க்கை வாழ்க்கையில இருந்து சூழ்நிலைகளை ஒரு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஒரு சூழ்நிலையை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு ஒரு அறைகோல் விடுறாங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு தேவ சபை பிக்ஸ்டா சில நேரத்துல ஓடிடுறோம். அப்படியே என்ன அர்த்தம்? அப்படியே போறோம் பாஸ்டர், எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ சபைக்கு போறோம், ஏதோ வருமானம் வருது, அப்படியே செட் ஆயிருது. அந்த செட்டுல இருந்து வெளியே வரணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு இந்த உபவாச ஜெபம் அநேகர் புதுசா இருக்கிறாங்க. ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம 21 நாள் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய மிராக்கிள். அவங்களுக்கு வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்தது இல்ல. சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் இல்ல. அப்போ ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்றாரு? இதை எதை அடையாளப்படுத்துகிறது? இந்த 21 நாள் உபவாசம் நம்ம ஒரு செட்டில் ஒரே ஒரு செட்டப் மைண்ட் செட்ல ஓடிக்கொண்டிருக்கலாம். அந்த மைண்ட் செட்டை கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னொரு சொன்னா மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ற. நீ இப்படியே மனம் போகல வாழ்கிற வாழ்க்கையும் அல்லது அடிமை தேசத்திலையும் அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையே ஸ்ட்ரக் ஆகி ஓடிட்டு இருக்கிறாயா? உனக்கு ஒரு சேஞ்ச் உண்டாகட்டும். ஆமென். மாற்றங்கள் நமக்கு அற்புதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. நம்ம மாற ஆரம்பிச்சனாலே நம்முடைய ஓட்டத்தை கொஞ்சம் மாத்தி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதான் பேசுறாரு. எப்பயும் நான் விசுவாசி சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்பயும் போல காலையில எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிடுவேன் பாஸ்டர். எப்பவுமே பிளஸிங் டிவியை போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கேட்கும் போதெல்லாம் சொல்லுவேன். கேட்கும்போது ஒரு சிஸ்டர் கேட்பேன், என்ன சிஸ்டர் தனித்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்தீங்களா? அதான் டிவியை போட்டுருவேன் பாஸ்டர். டிவில இருந்து பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்வாங்க. நான் சொன்னேன், டிவி ஜெபம் பண்ணுது, நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பாரு, டிவியோட இல்ல, தனித்து ஜெபம் பண்ண விரும்புறாரு. அநேகர் டிவியோட சேர்ந்து ஜெபம் பண்றோம்னு நினைக்கிறாங்க. அது அப்படி இல்ல. நல்லா கவனிங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்கள கேட்பேன், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி? எப்பயும் போல 5 மணிக்கு ஜெபம் பண்ணிடுவேன் பாஸ்டர். ஆனா அவன் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இன்னும் மாறவே இல்லை. நான் எவ்வளவு சொல்லி தவிச்சு போனேன். சிஸ்டர் கொஞ்சம் உபவாச ஜெபத்துக்கு வாங்க, கொஞ்சம் உபவாசத்துல உட்காந்து ஜெபிங்க. வேணா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நான் எத்தனையோ பேருக்கு கைட் பண்றேன் ஃபாஸ்டிங்ல. எத்தனையோ பேர் நடத்துறேன் ரட்சிப்புக்குள்ள. அவங்கள ஒரு விடுதலைக்காக நடத்துறேன். நீங்க நம்ம சபை விசுவாசியா இருக்கிறீங்க, கொஞ்சமாவது ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டா கொஞ்சம் நகர்றது இல்லை. நான் என்ன பண்றது சொல்லுங்க சிஸ்டர்? நான் என்ன பண்றது? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே அந்த ஆத்துமா நீங்க விசாரிங்க. நான் எவ்வளவோ சொல்ல கேட்க மாட்டேன்றாங்க. இப்படிதான் அநேக தங்களுடைய மன ஓட்டத்துல. ஆனா அவரை கேட்டா ஜெபிச்சிடறேன் பாஸ்டர். காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு கரெக்டா ஜெபம் பண்ணிடுவேன். அதே மாதிரி நைட்டுக்கு குடும்பம் ஜெபம் பண்ணிடுவான். அவ்வளவுதான். ஆனா உபவாச நாட்களை நியமித்து அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்கன்னா இன்னைக்கு அநேகர் வர்றது இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லி நீ ஒப்பு கொடு. இந்த 21 நாள் லைஃப் ஸ்டைல்ல எனக்கு ஒரு வாழ்க்கை மாற்றங்கள் தான். மைண்ட் செட்னா ஒரே மாதிரி ஓடுறது.
ஒரே மாதிரி ஓட்டம், ஒரே மாதிரி, கொஞ்சம் சேஞ்ச் இருக்காது. இந்த வண்டியில பைக்கை பிடிச்சா எப்படி ஓடும் பாருங்க, நேரா எங்க லெஃப்ட் ரைட் பார்க்காம அதான் ஓடும். இல்ல, காலத்தை அறிந்து ஓடுவோம். அல்லேலூயா. இந்த நினிவே பட்டணத்துக்கு ஒரு கர்த்தர் ஒரு அழிவை கொண்டு வர்றாரு. நினிவே இன்னும் 40 நாள் கவிழ்க்கப்பட்டு போகும், எல்லாம் நீ காலி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. போய் பிரசங்கி போ. உடனே அந்த செய்தியை கேட்டு அவர்கள் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். இந்த செய்தி முதல்ல ஜனங்களுக்கு போகுது. ஜனங்கள் ஆடு மாடுல இருந்து எல்லாருமே என்ன பண்றாங்க, அவைகள் இருந்து உபவாசம் பண்றாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க, உபவாசித்து ஜெபிக்கிறாங்க, உபவாசித்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க, உபவாசித்து மண்ணு ஜெபிக்கிறாங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம், அப்பொழுது நினிவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, யாரை விசுவாசித்து? தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. உபவாசம் இன்னைக்கு யார் இருக்கிறோம்? பெரியவர் தான் இருக்கிறோம் இல்லையா? பெரியவர்கள் அப்படின்னா என்னது? நடுத்தனமா. ஆனா பிள்ளைகள், பச்சை குழந்தை என்ன செய்ய போகுது, பச்சை பிள்ளைங்க என்ன பாஸ்டிங் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பைபிளை போட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை. அந்த சிறியோர்னு என்ன அர்த்தம்? அடுத்த ஜெனரேஷனும் உபவாசத்தில் உட்காருது. ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்கள் நானும் தேவனை தேடும் பொழுது நீங்கள் நம்மளோட முடியக்கூடாது. நம்முடைய சந்ததியை எழுப்பிடணும். உங்க பிள்ளைய கர்த்தருக்குள் எழும்பணும், உங்க பேர பிள்ளைய கர்த்தருக்குள் எழுப்பணும். அது உங்க மேல விழுந்த கடமை. பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்த. எதுல நடத்தணும்? சத்தியத்துல நடத்தணும். வேத வசனத்துக்கு நேரம் நடத்தணும். உபவாச ஜெபத்துக்கு நேரம் நடத்தணும். பைபிள் வாசி ஜெபிக்கிறதுக்கு நேரம் நடத்தணும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், நடத்தணும். நடத்தினாதான் திரும்புவோம், இல்லைன்னா திரும்ப மாட்டான். ஆகவே இந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் குடும்பத்தை ஆதாயம் பண்ணணும். ஆமே. பெரியோர் முதல் சிறியோர் வரை. சிறியோர் உட்கார்ந்த காரணம் என்ன? நாங்க மிஸ் பண்ணாலும் என்னுடைய பிள்ளைகள் அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணக்கூடாது, அந்த பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு சொல்லி நினிவே மக்கள் மனம் திரும்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனம், இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது, ராஜாவுக்கு செய்தி போயிடுச்சு. என்ன செய்தி போச்சு? ஓ, மக்கள் எல்லாரும் எங்க உட்காந்துருக்காங்க? ரெட்டு உடுத்தி உட்காந்துட்டாங்க, ட்ரெஸ்ஸ மாத்திட்டாங்க, அந்த கொடுமையின் வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. இன்னைக்கு ஜனங்கள் யாரும் கொடுமை செய்ய மாட்டோம்னு சொல்லி உட்காந்துட்டாங்க, உபவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆவிக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் உபவாச ஜெபத்துல அவ்வளவு வல்லமை இருக்குது? சரீர ஓட்டங்கள்ல இருந்து ஆவிக்குரிய ஓட்டங்கள் எழும்புகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, திரும்ப திரும்ப அதுதான், கலாத்தியர், ஆவியின் சிந்தையோ ஆவியின் கனியோ என்று சொல்லப்படுகிறது. ஆவிக்கு இடம் கொடுக்கிறதே சாப்பாடை குறைச்சா. சாப்பாடு என்பது மாம்சத்துக்குரியது. வசனமும் உபவாசமும் ஜெபமும் எதுக்குரியது? ஆவிக்குரியது. அல்லேலூயா. ஏன் ஆவிக்குரியது நம்ம தேடுறோம்? ஆவிக்குரியதை தேடும் போது ஆசீர்வாதம் வரும். மாம்சத்துக்குரிய தேடுனா மாம்ச சிந்தை அது கிரியைகளாய் மாறிடும், அதுல ஆசீர்வாதம் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. ஆண்டவர் சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க, சாப்பாடுனால தப்பு சொல்லல. ஆனால் ஆவிக்குரிய சாப்பாடு, ஆவியில பலன் அடைந்து ஆவியில தேடும்படியா கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியில உபவாசம் பண்ணி, ஆவியில உட்கார்ந்து உபவாசம் பண்ணி உட்கார்ந்து கதறு. உன்னுடைய மாம்சத்தில் இருக்கிற அந்த போராட்டம், உன்னுடைய மாம்சத்தில் இருக்கிற அந்த பலவீன கட்டுகளை உடைக்கும்படியாக ஆவியில உட்கார்ந்து ஜெபி. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியில உட்கார்ந்து ஜெபி. ஆவியே உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஆவியில பலன் அடையும்படியாக தான். அதனாலதான் உபவாச ஜெபத்துல உட்கார்றார்கள். ஏன் உபவாசத்துல உட்கார்றாங்க? பைபிள்ல எல்லாரும் உபவாசத்துல உட்கார்றாங்க. அது மாத்திரமல்ல, இப்ப ராஜா ஒரு கட்டளை, ராஜாவும் என்ன பண்றாரு? சிங்காசனத்தை விட்டு எழுந்து, இந்த நினிவே பட்டணம் ஒரு பெரிய பட்டணம் இல்லையா? நினிவே, அந்த பட்டணத்தில் ராஜா என்ன பண்ணாரு? சிங்காசனத்தை விட்டு எழுந்து என்ன பண்றாராம்? உட்கார்ந்துட்டார். தரையில உட்கார்ந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி சாம்பலிலும். இந்த ரெட்டு வஸ்திரம்னா என்ன அர்த்தம்? சாக்கு வஸ்திரம், சாம்பலுக்கு துக்கத்துக்கு அடையாளமான வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை போட்டு யாரும் எங்கேயும் வெளியில போக மாட்டாங்க. ஆனா அந்த எல்லாரும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுதான் வெளியில போறதுக்கு என்ன ஒரு நல்ல ட்ரெஸ். ஆனா அந்த
துக்க வஸ்திரம் போட்டு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அங்கேயே இருப்பாங்க. அவர்கள் அந்த ட்ரெஸ்ஸ போட்டாங்க. போட்டுட்டு எங்க கிரியையில நான் இனி போமாட்டேன். எங்களுக்கு ரட்சிப்பு வரும்படியா நாங்க காத்திருப்போம். எங்களுக்கு வருகிற ஆக்கினை தீர்ப்பை திருப்புகிறோம். எங்களுக்கு வர்ற கெட்ட காரியங்கள்ல இருந்து திருப்புகிறோம். எங்களுக்கு வர்ற அந்த கெட்ட நேரம் சொல்றாங்க பாருங்க. அந்த கெட்ட நேரத்தை மாத்துகிறது உபவாச ஜெபம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தாரான யாரா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு உண்டாகிற எல்லா கெட்ட நேரத்தையும், அந்த எல்லா விதமான ஆக்கினை தீர்ப்புகளையும், ஆக்கினை நேரத்தையும், தண்டனை நேரத்தையும் மாத்துகிறது இந்த உபவாச ஜெபம். ஆமென். உபவாசித்து ஜெபித்து தங்கள் கைகளின் கிரியையிலிருந்து மாறும் பொழுது தங்கள் சரீரத்தை திருப்புகிறார்கள். உபவாசம் இருந்து ஆவியினாலே சரீரத்தை என்ன பண்றார்கள்? செய்கையை அழிக்கிறார்கள். அதான் இந்த யோனா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். கொடுமை கையில இருந்தது. பொல்லாத வழி. அவங்க ஓட்டமே இல்ல. அப்படி எந்த நேரமும் கெட்டதுதான் நினைக்குது. எந்த நேரம் 24 நேரம் கெட்டதை செய்யறதும், கெட்டதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அந்த மனுஷனுடைய யோசனையா இருந்தது. ஆனால் நீ இப்படிப்பட்டவனுக்கு அழி உண்டுன்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணார்களாம்? ரெட்டு உடுத்தினார்கள். ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்கள். எங்களுக்கு வருகிற துன்பங்கள், எங்களுக்கு வருகிற அந்த கெட்ட நேரத்தை நாங்கள் மாறுகிறோம். எங்கள் கைகளை மாத்துகிறோம். எங்களுடைய ஓட்டங்களை மாத்துகிறோம். எங்களுடைய சுவாபங்களை மாத்துகிறோம். எங்களுடைய கிரியைகளை மாத்துகிறோம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த உபவாச ஜெபமானது உங்களுடைய கேரக்டரை மாத்திரும். ஆமென். உங்க குணாதிசயம் மாறப்போகுது. எப்பவுமே ஒரு விதமா இருக்கிற உங்க குடும்பம், எப்பவுமே கோவப்படுற நீங்கள், அல்லது எப்பவுமே ஒரு விதமா ஓடுகிற உங்க கேரக்டர்ஸ் கூட, குணாதிசயத்தை கூட கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்தின் மூலமா மாற்றுவாராக. ஆமென். அவர்கள் ஆவியிலே உட்கார்ந்து, உபவாசம்னா என்ன சொல்றேன்? ஆவிக்குரியது. ஆவியிலே உட்கார்ந்து மாம்ச கிரியைகளை மாற்றினார்கள். இன்னைக்கு மாம்சம் சரியில்லைன்னு தானே நமக்கு பிரச்சனை வருது. மாம்ச சிந்தனையா வருது பாஸ்டர். மாம்சத்துல எனக்கு ஏன் பிடிக்கல? நான் என் வாழ்க்கைய பிடிக்கல. நான் நல்லதே செய்ய மாட்டேன்றேன். நான் நல்லவனாவே வாழ மாட்டேன்றேன். எனக்கு நல்ல புத்தியே வர மாட்டேது. நல்ல கிரியைகளை செய்ய மாட்டேன்றேன். இப்படி தங்களை தாங்களே இந்த மாம்ச கிரியைகளை குறித்து கவலைப்படுவார்கள். நான் கோவப்படுறேன். நான் எரிச்சல் அடைகிறேன். நான் அத பண்ணிடுறேன், இத பண்ணிடுறேன்னு சொல்லி தங்கள் மாம்ச கிரியைகளை சொல்லி புலம்புவார்கள். ஆண்டவர் அதான் சொல்லி மாம்ச கிரியைகளை குறித்து சொல்லுகிற கவலைப்படுற தேவ பிள்ளையே, நீ உபவாச ஜெபத்துல உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி பார். கர்த்தரத்துல ஆராதனை பண்ணி பார். அப்பொழுது கர்த்தர் உனக்கு உள்ளான ஆவியில பலனை கொடுத்து உன் சரீரத்தின் செய்கையை திருப்புவார். ஆமென். நிச்சயமா திருப்ப முடியும். இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாம்? 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேல் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்க்கும் தண்ணீர் குடியாமலும் மேயாமலும் தண்ணீர், ஆடு மாடும் பட்னியா இருக்குது. எப்படின்னு பாருங்க. ஆடு மாடு தண்ணி குடிக்காம இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஆடு மாடு நம்ம பட்னி போடுவோமா? நம்ம உபவாசம் இருக்கிறதே ஐயோன்றோம். நம்ம சபை விசுவாசி சில பேர் ஆடு மாடு வச்சுக்கிறாங்க. அது அந்த ஆடை பார்த்தோன்னே அந்த அந்த அம்மா அந்த சிஸ்டர் வந்தோடனே, இந்த எஸ்தர் சிஸ்டர் லைன்ல இருக்கிறாங்க. அவங்க ஆடு பார்த்தோன்னே அது என்ன பண்ணும்? மேன்னு கத்திரும். ஏன் சாப்பாடு கொடுக்காம போயிட்டேன்னு கத்தும். இப்படிப்பட்ட மிருக ஜீவன்கள் எல்லாமே என்னவது? எல்லாமே தண்ணி குடிக்காம உட்கார்ந்துருக்கு. உபவாசத்துல உட்காருது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட உபவாசம் பாருங்க. அடிச்சாங்கன்னா ஒரேடியா அடிக்கிறாங்க. உட்கார்ந்தாங்கன்னா ஒரே நேரத்துல உட்கார்ந்துற மாதிரி இருக்குது. இந்த நினிவே பட்டணத்தா பயங்கரமான ஜனங்கள், ரத்தம் சிந்தின பட்டணம், ரத்த வெறி பிடிச்சவன். ஆனா கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? அந்த நினிவே பட்டணத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு வாசலை திறக்கிறார். ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். சரி. அப்ப என்ன நடக்குது? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பொல்லாத வழியை விட்டு அப்பதான் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? 9ஆம் வசனத்துல, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்படுவார். தேவன் நமக்காக இறங்க முடியும். தேவன் நம்முடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாத்த முடியும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தை சொல்லுவோம் கெட்ட நேரம்னு சொல்றோம் பாருங்க. நமக்கு வர தீங்கு நேரம், ஆபத்து நேரம், அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தரை நோக்கி தாழ்மையாய் ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாவே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன்.
நிச்சயமாவே உங்களுக்காக உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களுக்கு மேல இருந்த எல்லா கோபாக்கினையும் மாத்துகிற தேவன். ஆமென். அவர்கள் அது போட்டிருக்க அந்த வசனம் அப்படித்தான். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடி அந்த ராஜா ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். 10ஆம் வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்றும். நல்லா கவனிங்க. நீங்க உபவாச ஜெபத்துல உட்கார்ந்து மனஸ்தாபப்பட ஆரம்பிச்சாலே, உண்மையாவே உபவாச ஜெபமானது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில மாற்றங்களை கொண்டு வருகிறது. நம்முடைய ஆவிக்குரிய, அதாவது மாம்ச காரியங்கள்ல மாற்றங்களை கொண்டு வருது. உபவாச ஜெபமானது மாம்ச ஓட்டங்கள்ல மாற்றங்களை கொண்டு வருகிறது. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்றும் தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்கள் ஆக்ஷனை பார்க்கிறார். உபவாசத்தோட உட்கார்ந்து இருக்கிறான், என்ன செய்யறான்னு பார்க்கிறாரு. அவன் உட்கார்ந்துட்டான், உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான். அவர்கள் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை என்ன பண்ணாராம்? செய்யாதிருந்தாங்க. இதை கேட்கணும் தேவ ஜனமே. இன்னைக்கு ஆண்டவர் இந்த உபவாச ஜெபங்களை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சனிக்கிழமை இந்த 8ஆம் தேதி 8வது நாள் ஆண்டவர் நம்மோட பேசுகிற வார்த்தை ஆக்கினை தீர்ப்பை மாற்றுகிற உபவாச ஜெபம். இன்னொரு வித கெட்ட நேரம் சொல்றேன். கெட்ட நேரத்தை மாற்றுகிற உபவாச ஜெபம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா மாம்ச கிரியைகளை ஜெயிக்கிற உபவாச ஜெபம். ஆமென். இன்னைக்கு உலகத்துக்குமே இந்த மாம்சம்ன்றதான் என்ன பண்ணல, ஏத்துக்கவே முடியல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அவையாவன கொலை, கொள்ளை, வெறி, விபச்சாரம், வேசித்தனம் அப்படின்ட்டு ஒரு லிஸ்டே போடும். இந்த முழு உலகம் எப்படிதான் இருக்கு? மாம்சத்துலதான் இருக்கு. மாம்ச உலகத்துல இன்னைக்கு உலகத்துல என்ன பண்றாங்க? ஜனங்கள் இருக்கிறார்கள். மாம்ச சிந்தனையில நிரம்பி இருக்கிறார்கள். ஆகவேதான் ஒரு மனுஷன்ட்ட என்ன பண்ண முடியல? நல்ல ஆவின் கனிகளை எதிர்பார்க்க முடியல. அவன் ஆவின் கனி கொடுக்க முடியாம இருக்கிறான். காரணம் என்ன? அவன் மாம்ச சிந்தனையில இன்னும் ரட்சிக்கப்படல. ஆவியிலிருந்து மாம்சத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகல. அவன் ஆவி மரித்த நிலைமையில இருக்குது. மாம்சம் மட்டும் எப்படி இருக்குது? உயிரோட இருக்கு. மாம்சம் உயிரா இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துக்குள் நான் சிலுவையில அறையப்பட்டேன். நான் என்னுடைய ஆசை இச்சையெல்லாம் கிறிஸ்துக்குள் என்ன பண்ணிருக்கு? சிலுவையில அறையப்பட்டிருக்குன்னு சொல்ற. அதை ஏன் சொல்றாரு? மாம்சத்துக்கு நான் சிலுவையில அறையுண்டு, உலகத்துக்கு நான் சிலுவையில அறையுண்டு இருக்கிறேன். உலகத்துக்கு நான் மறிச்சிட்டேன். இனி கிறிஸ்துக்காக பிழைத்திருக்கிறேன். என்னுடைய ஆவி பிழைத்திருக்கு, கிறிஸ்துக்காக இருக்குன்னு சொல்றார். சோ அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த உபவாச ஜெபம் அப்படிதான் செய்யுது. அவர்கள் விழுந்த எல்லா மாம்ச ஓட்டத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? மாத்திட்டார். அவர்களும் உபவாச ஜெபத்துல இருந்து தங்களை கிரியைகளை மாத்துகிறார்கள். கர்த்தர் பார்க்கிறார். இவர்கள் கிரியைகள் நல்லா இருக்கு, இவர்கள் கிரியைகள் மாறிடுச்சு. ஆகவே இவர்களை அழிக்கிறேன் என்று சொன்ன அந்த அந்த தீங்குல இருந்து நான் என்ன பண்றேன்? அவர்களை அழிக்காதபடி விட்டுறேன். இதை கேட்கக்கூடிய தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்கள் நானும் வசனத்தின்படி வாழும் பொழுது, வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, உபவாச ஜெபமானது நமக்கு சில ஆசீர்வாதமான சத்தியங்கள் நமக்கு போதிக்கிறது. கெட்ட நேரங்களை மாத்துகிறது. உபவாசத்தினாலே சிங்காசனத்தை விட்டு இறங்க வேண்டிய சூழ்நிலைக்கெல்லாம் ராஜாக்களே திருப்பிடுச்சு. இந்த ஒரே ஒரு செய்தி ராஜாக்களை என்ன பண்ணுது? கீழே இறங்கி கொண்டு வருது. அது மாத்திரமல்ல, தாழ்த்துகிற சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குகிறார். மாம்ச கிரியைகளா மாற்றப்படுகிறது. வாதையிலிருந்து என்ன பண்ணார்கள்? தப்புவிக்கப்படுகிறார்கள். இந்த இரவு வேளையில நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த யோனா தீர்க்கதரிசி மூலமாய் எழுதப்பட்ட அந்த வேத சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள் தீங்கு நாளிலிருந்து தப்புவிக்கிற தேவன், மாம்ச கிரியைகள் ஜெயிக்க வைக்கிற உபவாசம், ஆக்கினை தீர்ப்பாகி அந்த கெட்ட நேரத்தை மாத்துகிற உபவாச ஜெபம் நிச்சயமாய் மாறும். இன்னைக்கு ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம். ஒருவேளை அழிவுக்கு நேர போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் மனஸ்தாபப்பட்டு கர்த்தர்கிட்ட வரும்பொழுது உபவாசம் பண்ணி ஜெயிப்பார்கள் என்றால், கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வார். அவள் கிரியைகளை கர்த்தர் மாற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உபவாச நாள்ல 8வது நாள்ல ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பை மாத்துகிற ஒரு உபவாச ஜெபம் இது. இந்த உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தினா சாம்பல் உட்கார்ந்து அந்த பழைய, அதாவது சாம்பல் சாக்கு ட்ரெஸ்,
ரெட்டு உடுத்தினா ரெட்டு ட்ரெஸ்னா சாக்கு ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர்களுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றினார். அவர்களுக்கு உண்டா வரவேண்டிய கெட்ட நேரத்தை கர்த்தர் மாற்றினார். ஜெபிப்போமா? ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச நாள்ல நினைவு கூறுகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு முழு உலகமும் அழிவுக்குள்ளாக இருக்கிறது. வேதம் கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் மனம் திரும்பாமல் நிர்விசாரமாக தங்கள் மனம் போக்குல வாழ்கிறார்கள். இன்னைக்கு புசிப்போம், நாளை குடிப்போம்னு சொல்லி வாழ்கிறார்கள். புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோன்னு வாழ்றாங்க. அவர்கள் இவ்வுலகத்தில் வாழ்கிற இவ்வுலகம்தான் அவங்களுக்கு தெய்வம்னு வாழ்றாங்க. நித்திய ஜீவனை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை. மறு வாழ்வு என்ற ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ஹalleluya ஹalleluya, அவர்கள் மனஸ்தாபப்படும்படியாக, அவர்கள் உபவாசிக்கும்படியாக, அவர்கள் தேவனை விசுவாசிக்கும்படியாக ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya ஹalleluya. ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் மாம்ச சிந்தையில இருக்கிறாங்க. மாம்ச சிந்தையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆவிக்குரிய சிந்தனை இல்லை. ஆவி கேட்டவன் நடக்கவும் முடியவில்லை. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக ஒன்றுக்கு ஒன்று இச்சிக்கிறது, ஒன்றுக்கு ஒன்று போராடுகிறது என்று வேதத்துல வாசிக்கும். ஹalleluya ஹalleluya. கிறிஸ்துவனிவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசையை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். நீ என்னைக்கு கிறிஸ்துக்குள் வந்துட்டீங்களோ அன்னைக்கே உங்க மாம்சம் என்ன பண்ணுச்சு? சிலுவையில் அறையப்பட்டது கிறிஸ்துக்குள்ளாக. ஹalleluya. அதனாலதான் பவுல் சொல்றார், ஆவிக்கு இடம் கொடுங்கள், உள்ளான மனுஷன் பலம் பெறுங்கள், பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கையும் கலைந்து போடுங்கள், உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவ சாயலால் சிருஷிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க என்று பவுல் சொல்லுகிறார். உங்கள் உள்ளான மனுஷன் ஒரு புதிய மனுஷன், அதான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன். ஓ ரீபா லேபா ஷபாது ராங்கடரபா. அப்பொழுது ரட்சிப்பின் திட்டம் வந்தோடனே கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நீ உன் உள்ளான மனுஷன் வாழ்க்கையை தொடங்கு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீ உள்ளான ஆவிக்குரிய மனுஷ வாழ்க்கையை தொடங்கு. மாம்சத்தை ஜெயித்து, மாம்சத்தின் கிரியைகளை ஜெயித்து, ஆவியின் சிந்தையின்படி வாழ ஒப்புக்கொடு. அதுக்கு இந்த உபவாச ஜெபம் மிகுந்த அவசியமா இருக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. சோதரம் 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 சோதரம். முதலாவதாக ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிப்போம். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆகணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். பாவத்திலிருந்து வாழ்கிற ஜனங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமுள்ள தேவனை தேடி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியா ஒப்பு கொடுத்து, நம்ம யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுவோமா? அன்மியூட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. சிஸ்டர் எஸ்தர் ஜெபம் பண்ணுங்க. எஸ்தர் ஜெபம் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ராஜா நன்றி சொல்றேன் அப்பா. இவ்வேளையிலே ஆண்டவரே எங்களை நல்லபடியாய் நடத்துற தேவனை நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி சோதரிக்கிற சுவாமி, நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, என் வேலையில என்னை யாரெல்லாம் துதித்து கொண்டிருக்காங்களோ தேவ கிருபை எங்களை சுழலும் சொன்னீங்களே ஆண்டவரே. அப்ப நான் விசுவாசி ராஜா, அம்மையே நினைச்சு உண்மையை துதித்து கொண்டிருக்கோம் சுவாமி. அப்பா உங்க கிருபை எங்களை நிரப்பட்ட ராஜா. ஏசப்பா ஆண்டவரே, நல்லவரே வல்லவரே, வாக்கு மாறாத தெய்வமே, உங்க கிருபையினால எங்களை என்ன நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. உங்க விசுவாசப்படி நாங்க ஓட எங்களுக்கு பலன் அளிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா எல்லா கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லாம் நல்லபடியா ஆசீர்வாதமாய் பெருகணும் சுவாமி தகப்பனே. எல்லாம் கிருபைக்குள்ள கிருபைக்குள்ளே வாழணும் ராஜா. சோர்ந்து போகாதபடியா, ஓட்டத்துல பலன் அடையாதபடியா ஆண்டவரே கிருபைனால பலனாய் ஓட கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே இயேசுப்பா, என் வேலையில எங்களோடு இருந்து நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. உங்க கிருபைனால ஆண்டவரே போதித்து வழி நடத்துங்க சுவாமி. எந்த நேரத்துல ஆண்டவரே நாங்க உங்களுக்கு விலை இருந்தாலும் ஆண்டவரே மன்னிச்சு எங்களை நல்லபடியா வழி நடத்த முடியும் ஜெபிக்கிறோம் சுவாமி தகப்பனே. அப்பா ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே மன்றாடுகிறோம் தகப்பனே. இவ்வேளையில ஆண்டவரே ஆதி சனத்துகளை தேவன் ரட்சிப்பேன் ஆண்டவரே உணர்வை கட்டளை
நன்றி சோதரிக்கிற சுவாமி. அப்பா ஆண்டவரே, அந்த உணர்வை கட்டளையிட்டதுக்காக நன்றி சோதரிக்கிற சுவாமி. அப்பா உங்க வார்த்தை புரிவே ஆண்டவரே, அநேக சாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக சுவாமி. நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி தகப்பனே. அந்த ரட்சிப்பை கட்டளையிடுங்க சுப்பா. அப்பா நீங்க ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே என்ன நோக்கத்தோட எங்களுக்கு கரம் பிடிச்சீங்களா ஆண்டவரே, எங்களை வச்சு உங்களுக்காக ஆண்டவரே அந்த 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 நிறைவேற்ற முடியாது, அந்த திட்டம் நிறைவேற்ற முடியாது செபிக்க ராஜா. தகப்பனே யார் இருக்கா ஊழியத்தை செய்ய சொன்னீங்க ஆண்டவரே, அங்க இருக்க ஆண்டவரே எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ராஜா. எங்க ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் பயன்படுத்துங்க சுவாமி. இன்னும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே தப்பி போய் கிடக்காங்களே ஆண்டவரே, எல்லாத்தையும் கூட்டி சேருங்க ராஜா. இசப்பா தகப்பனே, உமக்கு தெரியாத ஒன்று இல்ல ஆண்டவரே, நீங்க கூட்டி சேர்த்த ஆண்டவரே ஆடு மந்தைகள் உன் சேருமே ராஜா. உங்க தொழில்கள் வந்து ஆட்டு ஜெபிக்கிற ராஜா. உன் சுவிசேஷம் ஆண்டவரை வெளியேற்றி கூட்டு போக முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையில இயேசுவின் நாமத்துல மாறி போகத்தக்கதாக சாமி. அப்பா உங்க சுவிசேஷத்தை அறிவிக்க விடாம, உங்களுக்கு ஆண்டவரே வெளியேறி போக விடாம தடங்களா இருக்க எல்லா சத்துருக்களையும் இயேசுவின் நாமத்துல அழிக்கப்பட்டு போகட்டும் தகப்பனே. ஊழியத்துக்கு எழும்பி ஆண்டவரை பிரகாசிக்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. கிருபை தாங்க ராஜா, எங்களை வழி நடத்துங்க சுவாமி. சோதரிக்கிற சுவாமி நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை எப்பொழுது நீங்களே இருந்து வழி நடத்தி ஆட்டி தேட்டி வழி நடத்த முடியும் ஜெபிக்கிற சுவாமி. சோதரிக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டவுடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு ஜெப குறிப்பு ஜெபிப்போம். அதாவது இந்த சத்தியத்தை கேட்ட உடனே, இந்த வார்த்தை கேட்ட உடனே சிங்காசனத்தை விட்டு ராஜா எழுந்து உட்கார்ந்து விட்டார். அந்த தேசம் மனம் திரும்ப ஆரம்பித்தது. அங்க உள்ள ஜனங்கள் எல்லாரும் தங்கள் ட்ரெஸ்ஸை மாத்தினார்கள். அந்த எல்லா லக்ஸுரியான ட்ரெஸ், கொடுமையின் ட்ரெஸ், பாவ ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு சாம்பல் ட்ரெஸ், துக்க ட்ரெஸ், மனஸ்தாபம் படுகிற ட்ரெஸ், இருதயத்தை திருப்புகிற ட்ரெஸ் ஆகிய அந்த ரெட்டு உடுத்தி உபவாசம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க கிரியை பார்க்கிறாரு, அவங்க சூழ்நிலைகள் மாறுது. இந்த ஜெப குறிப்பை வைத்து நம்ம யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே எங்க ட்ரெஸ் எல்லாம் மாறணும், உபவாசத்துல ஜெபத்துல இருந்து தாழ்த்தி எங்களுடைய கிரியைகள்லாம் மாறணும்னு சொல்லி யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுவோமா? அன்மியூட் பண்ணி ஜெபம். நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. தந்திருக்கிற இந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே. ஆமாண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஒரு மனதாய் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. யோனா புஸ்தகத்தின் மூலமாக தாப்பனே எப்படியாக ஒரு தேசமே மாற்றி தங்களுடைய சிந்தனைகள், தங்களுடைய வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் அவர்கள் மாற்றி அவர்களுக்கு வந்த இந்த செய்தியை கேட்டு மனம் மாறுதலுக்கு தேவையான காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டார்களே அப்பா. தங்களை தாழ்த்தினார்களே கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இப்படிப்பட்ட மாலை மாலை ஒரு தேசத்தை கூட முற்றிலுமாய் மாற்றக்கூடும் என்பதற்காக நீர் அங்கே நிரூபித்து காட்டி தந்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னமாய் உங்கள் ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டு இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய சன்னிதானத்துல உம்முடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் திறந்திருக்கிறதப்பா. எந்தெந்த ஏரியாவிலே எந்தெந்த இடத்துல நாங்கள் மாற வேண்டும், மனம் திரும்பு என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லுகிறீரே கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் அது எங்களுக்கு பரிசுத்தத்திற்கு நேராக வாழ்க்கையாக அமையட்டும் கர்த்தாவே. இன்னுமாய் நாங்கள் எங்களுடைய மாம்ச சிந்தைக்கு அடிமையாகாமல் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆமாண்டவரே இதுவே நம்முடைய சித்தமாக இருக்கிறது, மாம்ச சிந்தை அல்ல என்பதை இன்னும் நாங்கள் உணரத்தக்கதாக எங்கள் இருதயம் இன்னும் மாம்சமான ஒரு காரியத்திற்கு அடிமையாக போகாமல் கர்த்தாவே, இது தேவனுக்கு சுத்தமான காரியம், ஆவியானவருடைய
கனியின் விஷயமாக இருக்கிறது என்று நாங்கள் அதை முன்னிறுத்தி எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய சன்னிதானத்துல உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே அலசி பார்த்து உம்முடைய வார்த்தை நிமித்தமாக எங்கள் அலசி பார்த்து எங்கெங்கே திருத்த வேண்டுமோ, எங்களை தாழ்த்த வேண்டுமோ, எந்த விதத்திலும் ஆவிக்குரிய ஒரு மேட்டிமை எங்களிலே காணப்படாதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக எங்களை மாற்றுவீராக. அது எங்கள் மேல் விழுந்த கடமையப்பா. எங்களுக்கு அதற்கு தேவையான கிருபை வேண்டி இருக்கிறதே. அப்பனே, நாங்கள் மாற வேண்டும், இன்னுமாய் மாற வேண்டும். எங்கெங்கே பொறுமை இல்லையோ, எங்கெங்கே தாழ்மை இல்லையோ, தாப்பனே நீர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் மாற அதன்படியாக உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் மக்களாக எங்களை நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, ஆவியானவரே, எங்களுக்கு உறுதுணையாக நிற்பவரே, துணையாளரே, எங்கள் துணையாளராக நீர் இருக்கிற கர்த்தாவே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாய் நாங்கள் இதெல்லாம் எந்தெந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறதோ, அது எங்களுடைய சிந்தனையில் ஆகட்டும், எங்களுடைய ஆசை, ஏதாவது பொறாமையோ, வேற எந்த ஒரு காரியம், எங்கள் உள்ளாலே போட்டியோ பொறாமையோ, வேற உலகத்தின் காரியமாக இருக்கிற யாவற்றையும் எங்களுக்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்து காண்பிப்பீராக. அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தாவே. எப்படியும் நாங்கள் வருகிற ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள நாங்கள் வழி தேடாமல் வேறு விதமாக ஒரு பாவனையோடு செய்யாமல் உண்மையாக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜெனுவனாக நாங்கள் செய்ய வேண்டுமே கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஏனென்றால் எங்களுடைய நினைவுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய உட்கார்தலும் எழுந்திருக்கிறதிலும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லா சிந்தனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. முற்றிலுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் உம்முடைய பரிசுத்தாவியின் ஏவுதலினால் எங்களுக்கு சகாயம் செய்வீராக. இது நாங்கள் செய்ய வேண்டிய கடமை அப்பா. மனம் திரும்புவது நீர் செய்ய வேண்டிய காரியம் அல்ல, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தாவே. எங்களுக்கு கிருபையை தாங்க, அதற்கு தேவையான கிருபையை மனக்கண்களை திறந்தரணும். இன்னுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய கனவுகளிலே பேசும், எங்களுடைய விஷன்ஸ்ல பேசும். நம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த உபவாச நாட்கள் முடிந்த பிறகும் கூட எங்களோடு கூட நெருக்கமாக இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, அரசாவின் ஐக்கியத்திலே. தகப்பனே, சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் தகப்பனே உமக்கு மட்டும். In Jesus' name again. Amen. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் எவ்வளவு உண்மையா இருக்கிறாரு பாருங்களேன். அவர் பாருங்க, இவங்க இந்த 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கு அநேக மிருக ஜீவனுக்கு இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் என்ன பண்ணுவேன்? பரிதமையாமல் இருப்பேனும். ஜனங்கள் அழிக்கணும்னு தேவன் நோக்கம் இல்ல. அவர்கள் மனம் சாபப்பட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி தேடுறாங்களான்னு தான் பாக்குறார். அப்போ என்ன பண்றாரு? கர்த்தர் பரிதபிக்கிறார். ஜனங்களை குறித்து கணக்கு வச்சு 1,20,000 மேலான ஜனம், ஒரு பட்டணத்தை குறித்து கணக்கு வைக்கிறார். இத்தனை பட்டணம், இத்தனை ஜனம் இருக்குது, எல்லாரும் எண்ணி வச்சிருக்காரு. ஒவ்வொரு தேசத்துல எத்தனை பேர், உங்க கிராமத்துல எத்தனை பேருன்னு கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம கூட கணக்கு வைக்கிறது இல்ல, கர்த்தர் கணக்கு வச்சிருக்காரு. இத்தனை ஆத்துமாக்கள், இத்தனை ஜனம் இருக்குது இந்த ஊருக்குள்ள. அவர்களுடைய கிரியை என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றார்கள், என்ன செய்கிறார்கள் கர்த்தர் பார்க்கிறார். அது அவர்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக பரிதபிக்கிறார், அவர்களுக்காக இறங்குகிறார், அவர்களை குறித்து ஒரு கரிசனை உள்ளவர்களா இருக்கிறார். அவர்கள் தங்கள் வழியை திருப்பும் போது கர்த்தர் இறங்குகிறார். நான் அழிப்பேன்னு சொல்லிட்டேனே, அழிச்சிருவேனேன்னு சொல்லல, திருப்புறார். இரக்கமுள்ள தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி, நம்மளை நல்லா அறிந்திருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, நம்ம ஊர் அறிந்து, நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க கூட அறிஞ்சுக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த ஜெப குறிப்புக்காக சிஸ்டர் சுதா ஜெபம் பண்ணுங்க.
நம்ம ஊரை ஒப்பு கொடுத்து ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜனங்கள் மேல இறங்குற கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிக்கோ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இரக்கமா இருக்கிறவரே சோத்திரம் சோத்திரம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற சாமி. கர்த்தாவே உடைய அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. இயேசுப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்களை விசாரிக்கிற தகப்பனே, அப்பா எங்களை பலப்படுத்துகிறவரே, சோதரிக்கிற ராஜா. இசப்பா சோதர சோதர ராஜா ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே உடைய கேட்ட சதயத்துக்காக நன்றி செலுத்துகிற சாமி. ஆண்டவரே எங்களோட இடைப்பட்ட தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆண்டவரே இயேசுப்பா அந்த உடங்காட்டுக்குடி கிராமத்தை கூட ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சாமி. அப்பா அந்த ஜனங்கள் எல்லாம் கத்தாவே நீங்க ரசிக்கும்படியா ஆண்டவரே, இது ஒரு யூதாவின் பட்டணம் என்று நீ சொல்லியிருக்கிறீர் சாமி. இயேசுப்பா அந்த ஜனங்கள் எல்லாம் நீங்க பாதுகாத்து ரட்சிப்புக்குள்ள எல்லா தீமைக்கு விலக்கி ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே இந்த ஊருக்கு நாங்க ஒரு உத்தரவாதமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த நாங்கள் இருக்கிறதான இந்த தேசத்துல ஆண்டவரே எந்த ஒரு தீமை வராதபடி ஆண்டவரே இயேசுப்பா உங்களுடைய செட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள முடியாது சொல்லிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீ நல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீங்க தயவு செய்கிற தேவனா இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சாமி. விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறபடியால் நம்ம நன்றி செலுத்துகிற சாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா உங்களுடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை ஆண்டவரே. சோதர 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 சோதர. ஆண்டவரே இயேசுப்பா நீர் ஒருவரே மெய்யான தேவன் ஆண்டவரே. சோதரம் 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 அப்பா. அல்லேலூயா சோதரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இயேசுப்பா எங்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவரே கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிற சாமி. அப்பா எல்லா விதமான ஆண்டவர் இருள நடமாடும் கொள்ளைகள் பாலில் பார்க்க அம்புக்கு ஆண்டவரை எங்கள் விலக்கி பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதர ராஜா. உடங்காட்டுப்பட்டி ஜனங்களை எல்லாம் ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே இயேசுப்பா விக்கிரகத்தின் வல்லமிலிருந்து நீங்க விடுதலையாக்க முடியாது கூட செபிக்கிற ஆண்டவர். இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் சாமி. கர்த்தரே மெய்யான தேவன் என்று ஆண்டவரே அவங்க உண்மை தேடி வரட்டும் ஆண்டவரே. சோதரம் சோதரம் சோதரம். அப்படியா ஆண்டவரே நீங்க இந்த உடங்காட்டுப்பட்டி கிராமத்தை ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே ஆண்டவர் வல்லமையா எழுப்ப போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற சாமி. ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம். எல்லா துதி கனமாய்களா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபத்தின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேசத்தையும் எல்லா பட்டணங்களையும் குறித்து பாரம் உள்ளவராக எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க அறிந்திருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களை குறித்து பாரம் உள்ளவராக இருக்கிறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஒரு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கிறது. உங்க இந்த கடந்த 8 நாள், இன்னைக்கு 8ஆம் தேதி இல்லையா, இந்த 8 நாள்ல இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக நான் என் வாழ்க்கையில் இதெல்லாம் மாற்றங்களை பார்க்கிறேன், எனக்கு சில அற்புதம் நடந்திருக்குன்னு ஏதாவது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஏவப்பட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தேவனுடைய நாம மகிமைக்கென்றும் விசுவாசிகள் இந்த நம்ம தரிசனத்தில் இணைந்தவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக சாட்சி இருந்தா சொல்லலாம். அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சீக்கிரமா சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. ஏதாவது சாட்சி இருக்குதா? எதுவும் சாட்சி இருக்குதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எங்களை கூட ஒரு சாட்சியாய் வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த உபவாச நாட்களிலே எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இது மாத்திரமல்ல, இந்த உபவாச நாட்களிலே அநேக இடங்களுக்கு செல்லும் பொழுது அநேகர்கள் ஜெபங்களை தங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு குறிப்புகளை கொடுக்குறாங்க. இது கர்த்தரால வந்தது. இன்னைக்கு கூட ஒருத்தர் குறிப்பை கொடுத்தாங்க. இந்த 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 ஏவுதெல்லாம் நம்ம கர்த்தரோடு காத்து இருக்கிறதுனால கர்த்தர் அதுக்கு வழிவாசலை திறந்து கொடுக்கிறார். இன்னும் இந்த இருக்கிற இந்த எல்லா நாட்களும் உபவாசித்து இன்னும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் வழிவாசலை திறப்பார்னு விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, வீட்டுல அநேக பலவீனங்கள் இருந்தது.
கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அருமையான பிரதர் அவங்க சகோதரியும் ஊழிய அழைப்பை பெற்று இப்போதைக்கு தற்செயலா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க உபவாச ஜெபம் பண்ண பிறகு ஊழிய வாசலுக்கு ஏதுவா கர்த்தர் என்ன பண்ணாரா திறக்கிறார் என்பதை சாட்சி சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, சிஸ்டருக்கு நடக்க முடியாம ஒரு சாட்சி இருந்தது. சரியா படியில ஏற முடியாது ஒரு விபத்தின் மூலமாக. ஆனா இந்த சமீப நாட்கள்ல அவங்க அது நடந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த உபவாச நாட்கள்ல தான் நினைக்கிறேன். அந்த நாட்கள்லயே அவங்க என்ன பிரதர் உபவாச நாட்கள் இருக்கும்போது தான் நடந்தாங்க. ஆ, ஆமாங்க ஆமாங்க ஐயா, ஆமா. நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னையும் கூட ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த சிறு கூட்டத்துல என்னையும் ஒரு சாட்சியா நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு 1.5 வருஷம் அது ஆக்சிடென்ட் ஆகி கால் நடக்க முடியாது, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. எங்க ஏறினாலும் எனக்கு ஒரு ஸ்டூல் வச்சுதான் ஏற முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் சர்ச்சுக்கெல்லாம் போவேன் வருவேன். ஆனா ஆண்டவர் என்னைக்கு ஐயா எனக்கு ஜெபிச்சு கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரோ, அன்னையில இருந்து இன்னைக்கு படிக்கட்டு ஏறி இறங்க கர்த்தர் கிருபை செய்தார். எங்க வீட்டு மாடி 1 வருஷம் ஆகுது நான் ஏற கிடையாது. இங்க இந்த 5வது நாள் உபவாச நாள்ல கர்த்தர் அந்த படிக்கட்டை ஏறி மாடி மேல ஏறி இறங்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னால இனிமேல் நடக்கவே முடியாது, இனிமேல் எப்படிதான் இருப்பேன் நான் அப்படின்னு இருந்தேன். இது வரைக்கும் நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்காக சொல்றேன். ஹாஸ்பிட்டலுக்கு போக கிடையாது, எந்த கட்டும் போடல, மருந்து மாத்திரையும் நான் எடுக்கல. என்னுடைய நோக்கம் எல்லாம் விசுவாசம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு ஆண்டவர் சொன்னாரே, அது நிச்சயம் நடக்கும். அது ஒரு நாளும் வீணாகாது. தேவனுடைய வார்த்தை பொய்யாகவே ஆகாதுன்னு நான் விசுவாசிச்சேன். அது ஒரு நாள் மாமாவுக்கு ஜெபிக்கும் போது எனக்கும் ஐயா ஜெபிச்சாரு. அப்போ ஜெபிக்கும் பொழுது எனக்கு அந்த பரிபூர்ண சுகம் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்று ஆண்டவர் உயிரோட ஜீவிக்கிறார்ன்றதை எனக்கு உயிருள்ள சாட்சியா நான் அதை விசுவாசிக்கிறேன். அநேக இடத்துல நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் மகிமைப்படும்படியா ஆண்டவரோட நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அதே மாதிரி இந்த உபவாச நாள் தொடங்கி எங்களுக்கு வேலையே 3 மாசமா இல்லாம இருந்தது. கர்த்தருடைய கிருபையினால அவரு வேலைக்கு போறாரு இன்னைக்கு. ஆனாலும் போயிட்டு வந்தாலும் இரவு நேரத்துல எங்களுக்கு உபவாசம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார், பலன் கொடுக்கிறார், எங்களுக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்து வைத்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த உபவாச நாள் ஆண்டவர் நியமித்து கொடுத்ததுக்காக ஐயா மூலமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் இந்த உபவாச நாட்கள் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த மாதிரி கூட்டங்கள் பெருக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. சகோதரி பாருங்க, 1 வருஷம் அவங்களால நடக்க முடியாது, அந்த படியில ஏற முடியும். அப்படிப்பட்டது அந்த நிலைமையில அந்த 5வது நாள் அவங்க சொன்னது பாத்தீங்களா, 5வது நாள் உபவாச ஜெபம். இன்னைக்கு 8வது நாள். இப்ப 3வது நாள் 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, படியில ஏறும்போது தற்செயல் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டு அற்புதம் செஞ்சிருக்காரு. கால்ல பலனை கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேற ஏதாவது சாட்சி இருக்குதா? நான் முடிக்க போறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரி, நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த 8வது நாள் உபவாச ஜெபத்தை எங்களுக்கு அனுசரித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னும் ஆண்டவரே பாதி வழியில இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து விருத்திருந்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து உபவாச ஜெபங்களை தியானித்து சத்தியங்களை தியானித்து வார்த்தைகளை விசுவாசித்து ஆண்டவர் தொடர்ந்து முன்னேறி போக எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக, நடக்காத காரியம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற உண்டாய்க்கிற வேதனைகள், பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பலவீன கட்டுகள் மாற்றப்படுவதாக, சுகவீனங்கள் மாற்றப்படுவதாக, வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வீட்டில் அப்பமும் தண்ணீர் பெருகுவதாக, கடன் தரித்திரங்களை இயேசுவின் நாமத்துல முறிச்சு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். வீட்டுல ஆண்டவர் இந்த போன் பிரேயர்ல ஆண்டவர் இந்த தரிசனத்துல பங்கு பெற்ற ஒவ்வொரு வீடுகளிலும் எழுப்புதல் உண்டாகட்டும், அற்புதத்துமே அற்புதம் உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம், கணவன் வாழ்க்கையில முன்னேற்றம், மனைவி வாழ்க்கையில முன்னேற்றம், பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், மாற்றங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் பெருகுவதாக. ஆமா,
ஒவ்வொருவரும் வாழ்க்கையில அதை பார்க்கத்தக்கதாக, அற்புதங்களை ருசி பார்க்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்யறங்க. சோதரம். வேதம் சொல்லுங்க, இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு இந்த 21 நாள் உட்கார்றோம், 21ஆம் நாள் முடியறதுக்குள்ள கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஷாகாடா ராபாலா தரகடரா ஷாகதரா. நம்ம செய்யறதை நம்ம செய்வோம். ஹalleluya. கர்த்தர் செய்யறதை அவர் செய்வார். ஹalleluya, 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 ஹalleluya. நிச்சயமாவே நினிவே பட்டணத்தார் உட்கார்ந்தது போல உட்காருவோம் ஆண்டவர் சமூகத்துல. ஹalleluya. கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். நாளைக்கு மட்டும் நைட் பிரேயர், நாளைக்கு மட்டும் பிரேயர் இருக்காது. அதுக்கு பதிலா பகல்ல ஆராதனை இருக்கனால அந்த ஆராதனை வீடியோ போட்டுருவேன், உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல போட்டுருவேன். நீங்க கவனிச்சுக்கங்க. நாளைக்கு இந்த 9 மணி பிரேயர் இருக்காது, நாளைக்கு மாத்திரம், சண்டே மாத்திரம் இருக்காது. நான் நிறைய ஊழியங்களும் அது மாத்திரமல்ல, நமக்கு ஆராதனை நடக்கிறதுனால அந்த ஆராதனையே நாங்க என்ன பண்ணுவோம், வீடியோவா போட்டுருவோம். சரிங்களா? ஆகவே திங்கட்கிழமை மீண்டும் என்ன பண்ணுவோம், தொடர்ந்து ஜெபிப்போம். 9 to 10 டெய்லி ஜெபிப்போம். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், பிரைஸ். போட்டுட்டு